ஸோ இந்த ஷார்ட்ஸில் நம்ம வைப்பர் டேங்க் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பலினோ வண்டி. ஸோ காமனாக இது இங்கே எந்த வண்டி இருந்தாலுமே அதை கொடுத்துருக்குற லொக்கேஷனில் இருக்கிற சைடு பம்பரை வந்து நீங்கள் ஒன் சைடாக ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். அது மேலேயும் சரி கீழேயும் சரி ஒரு 4-5 ஸ்க்ரூஸ் வரும், 2-3 பட்டன்ஸ் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதோட லாக் நட்லாம் உள் சைடில் வரதுனால அட்லீஸ்ட் ஒரு சைடாவது நீங்கள் கழட்டி தான் ஆகணும். அப்படி கழட்டும் போது நீங்கள் ஜஸ்ட்டு ப்ளக் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு சைடாக ரிமூவ் ஆகிக்கும். இது போதும் உங்களுக்கு மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் லாக் நட்டில் பார்த்தீங்கன்னா 3 பச்சை நட்டு வரும், 10 mm நட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் 10 பாக்ஸு 5 இன்ச் ராடு இல்லைனா 10 இன்ச் ராடு, ரேச்செட்டு, எல் ராடு, டி ராடு என்ன வேணால் நீங்கள் போட்டு அந்த நட்டு லூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 10 ரிங்கு 10 காமன் நட்ஸ் லூஸ் பண்ணலாம். உள்ளே இருக்கிறது மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த டேங்க்கை லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஏதாவது ஒரு ட்ரைனர் மாதிரி வைங்க, தண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து நீங்கள் மோட்டரை ரிமூவ் பண்ணணும். ஸோ மோட்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் புஷ்ஷும் உள்ளே போயிடாமல் அந்த பிளாக் புஷ் மாதிரி 2 வரும், கரெக்டாக சீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டேங்க்கை சீட் பண்ணிடுங்க. த்ரெட்டை 2-3 ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் வைப்பர் மோட்டரை உட்கார வச்சுட்டு அப்புறமா டைட் பண்ணால் போதும். ஸோ டைட் பண்ணி முடிச்சக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி பாருங்கள், திரும்பி லீக் ஆகுதாங்க. லீக் ஆகலைன்னா இது வந்து ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.